ரவீனா டிஷ் பேரு ரோட்டு கடை எறா தொக்கு தோசை. ரோட்டு கடை எறா தொக்கு தோசை. பெசன்ட் நகர் இது வந்து காசிமேட்ல பண்றாங்களே. காசிமேட்ல. ஓ, நம்ம வெளியே வாங்க ப்ரான்ஸே கிடையாது, இது வேற ஏதோ ப்ரான்ஸ். இது ப்ரான் வந்து இது சீஸ் ப்ரான், சின்ன ப்ரான். இந்த ப்ரான் கிடைக்காது. சனாகுனியோட அடுத்த வெர்ஷன் இது. இன்னொன்று ஸ்வீட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. அந்த எறா வந்து அப்படி கடுக்கு நல்லா கிரன்ச்சியாக இருக்கும் சாப்பிடும். தோசை நல்லா கிறிஸ்பா வந்து சரியான டேஸ்ட். இப்போ மட்டன் பார்க்கலாம். உங்களோட 5 ஸ்டார் ஹோட்டல் டிஷ் பேர் என்னன்னா? மட்டன் ரோகன் ஜோஸ். அப்படி ஜூஸ் மாதிரி இருக்கும் அது. அந்த ரத்தன் ஜோஸ் வர்றதுக்காக அந்த ரத்தன் ஜோஸ்னு ஒன்று இருக்குது, அதை போட்டு மிக்ஸ் பண்ணி அதுலேருந்து ஆயில் எடுத்துருக்கேன் சார். மட்டன் நல்லா குக் ஆகிருக்கு. ரத்தன் அந்த உட்டே எடுத்து வந்தார் அவர். அதை எடுத்து எண்ணெயில் இது பண்ணி அந்த கலர் வந்தது காரணமே அந்த ரத்தனோட நேச்சுரல் கலர். யூஸ்வலாக தக்காளி போட மாட்டாங்க, அது மட்டும்தான் இந்த டிஷ்ஷில். ஆனால் மட்டன் குக் ஆனது டேஸ்ட்டு, அந்த மட்டனோட ஜூஸ் எல்லாம் இறங்கி நல்லா குக் பண்ணிருக்கு. ரோகன் ஜோஷ்ல டொமேட்டோ அரைச்சி போடுவாங்க. அது இங்கே பேங்க்வெட்டில் தான் எல்லா இடத்துலையுமே தக்காளி போடுறாங்க. காஷ்மீரில் போடுவாங்க. காஷ்மீரில் தக்காளி போட மாட்டாங்க. காஷ்மீரில் போட மாட்டாங்க சார், இங்கே எல்லாருமே தக்காளி போடுறாங்க. இல்லை, ஆக்சுவலாக ரோகன் ஜோஷ், நான் இப்போ ரீசெண்டாக காஷ்மீர் போயிருந்தேன். ரோகன் ஜோஷ்னாலே அந்த எண்ணெய், அந்த மட்டனோட ஜூஸு, அவ்வளோதான். வேறு எது, அதுவும் தண்ணியாக இருக்காங்க. அந்த மட்டனோட ஃபுல் ஃப்ளேவரும் அதில் இறங்குற அந்த நானோட சாப்பிடும்போது வெறும் எண்ணெயை தொட்டு சாப்பிடலாம். எண்ணெய் நல்லா பண்ணிருக்கீங்க பெசன்ட் நகர். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. ரோகன் ஜோஷ் ஃபென்டாஸ்டிக்காக ரொம்ப நல்லா இருக்கு. ஒரிஜினல் காஷ்மீரி ரோகன் ஜோஷ் எனக்கு தெரியாது. நம்ம ஹோட்டலில் எல்லா இடத்துலையும் பண்ண ரோகன் ஜோஷ் தக்காளி போட்டு பண்ணுறாங்க, அதே மாதிரி இருக்குது. மட்டன் ஃபென்டாஸ்டிக்காக குக் ஆகிருக்கு, ரொம்ப நல்லா குக் ஆகிருக்கு. அந்த ஆயில் தான் வந்து தொட்டுன்னு சாப்பிடுவாங்கன்னு ஷெஃப் சொன்னாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஃப்ளேவர்ஃபுல் ஆயில் இருக்கும். ஸோ ரோகன்னாலே ஆயில் தான். ஸோ தட்ஸ் கம் அவுட் ரியலி வெல். அந்த ப்ரான் தோசை நல்லா இருக்குது. அந்த ப்ரான் மசாலா இருக்குது இல்லைங்களா, அது கொஞ்சம் ப்ரான் குக் ஆகிருக்கு, அந்த மசாலா கொஞ்சம் பச்சையாக இருக்குது. ஓகே.